ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழுக்காக இருக்கக்கூடிய உப்பு பறைஞ்சு கரியாக இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம் டோர்ஸ் இல்லை நம்மளோட வாசக்கதவுகள் இது எல்லாத்தையும் வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்பவும் போல் கேட்குறீங்க, நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி க்ளீனிங் இது போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வர போகிறாங்க. அவங்களுக்காக டீப் க்ளீனிங்கெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து வீடியோவை போட முடியல, அதனால நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்த டிப்ஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்குமே யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன லைக் தான் என்னோடய அடுத்த வீடியோ க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஒரு லைக் மட்டும் கொடுங்க. சரி, ஓகே. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ½ லெமன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து வாஷிங் பவுடர் இருக்குல்ல, அது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டம்ளர் அளவு, ஒரு டம்ளரில் ஒரு பவுலில் வந்து நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா நுரைச்சி வரும். அந்த நுரைச்சி வர்றதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிக்க போகிறோம். ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரை நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் கதவுகளில், அதுக்கப்புறம் நம்ம அந்த வாசல் பக்கத்தில் இருக்கிற கதவுகள்லாம் வந்து ரொம்ப தூசி படிஞ்சு இதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. சில பேர் கையால் கூட நீங்கள் இது பண்ணால், கையால் தொட்டு அதில் தடவுனீங்க அப்படின்னா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு கிளாத் வச்சு துடைக்கும்போது அது ஈவனாக வந்து அந்த தூசி எல்லாமே வந்து வந்துடும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் டோர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணும்போது அது அடுத்தடுத்து ஊறிடும். அடுத்ததாக நீங்கள் வந்து ஒரு தொண்டு வச்சு தொடச்சி எடுக்கும்போது அந்த டஸ்ட் அழுக்கு எல்லாமே வந்து வந்துடும். தூசியுமே வந்து இருக்காது. அந்த உப்பு படிஞ்ச கரை பாத்ரூமில் இருக்கும்ல, ஸோ அதுக்கு மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடங்க. உடனே தொடச்சிங்க அப்படின்னா அந்த கரை போகாது. திரும்ப நீங்கள் தொடச்சதுக்கப்புறம் அப்படியே தான் இருக்கும். ஸோ வந்து அதை மட்டும் 10 மினிட்ஸ் ஊற விட்டு அதுக்கப்புறம் தொடச்சிடுங்க. அந்த டஸ்ட் எல்லாமே வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் இது. ஸோ க்ளீனிங் ஹேக்ஸ் வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் தான் விரும்பி பார்க்குறீங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி அடுத்து போட்டிருக்கேன். ஸோ அடுத்து என்ன மாதிரி க்ளீனிங் போடலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஹேக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.